ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் வீடியோ பார்க்க போகிறோங்க. இது வந்து ஒரு ஈவினிங் விலாக். இந்த விலாகில் நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் மதி பண்ணுற சேட்டையெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு டிஐவி லிக்விட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த லிக்விடும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நான் 3 மணிலேருந்து இந்த விலாக் வந்து இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்தது. ஸோ உப்பு ஜாடியெல்லாம் கொஞ்சம் உப்பு காலியாகிற மாதிரி இருந்தது. அதுவுமே எனக்கு அப்பப்போ வந்து அழுக்காயிடும். கவுண்டர் டாப்லேயே இருக்கிறதால ஒரு குட்டி கவுண்டர் டாப் தான் எனக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் நான் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக காலியாகிறதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணிடுறது நல்லது. இப்போது வந்து இதை நான் ஃபில் பண்ணிட்டேன். இதே மாதிரியே வந்து நான் தூள் உப்பு வச்சுருக்க பாக்ஸும் வந்து நல்லா வந்து தொடச்சிட்டேன். அதில் வந்து லைட்டாக பாப்பா வந்து டீ பொடி வந்து மிக்ஸ் பண்ணிட்டா கொஞ்சமாக. அதனால் வந்து அதை நான் ஃபில் பண்ணலை. அது காலி பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதையுமே வந்து நல்லா நான் தொடச்சாச்சு. இப்போ இது ரெண்டுமே தொடச்சி எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சம் தூக்கம் வர டைமில் இந்த மாதிரி கிச்சனில் ஏதாவது துடைக்கிற வேலை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேலையான மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து இது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணேன். இந்த மாதிரி வேறொரு பாக்ஸில் வந்து நான் பெரிய கவரில் வந்து உப்பு வச்சுருக்கேன். அதுலேருந்து தேவையானது மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாடியில் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இது நான் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு இதை எடுத்து அப்படியே இடத்துல வச்சிடுறேன். இப்போது இது ரெண்டுமே வந்து நான் ஃபில் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் கொண்டக்கடலை வச்சு ஒரு குருமாவும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஊற வச்சுருக்கேன். இதுவுமே வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன். இது நான் நைட்டு ஒரு 7 o'clock போல் தான் செய்வேன். அதுக்குள்ளே வந்து எனக்கு சரியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் சப்பாத்தி செய்யலான்னு பிளான் பண்ணி தான் வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவு வந்து காலியான மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் அதுக்கும் பதிலாக வந்து இன்றைக்கி பரோட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக வந்து இப்போ நான் மைதா வந்து ஊற வைக்க போகிறேன். மைதா வந்து ரொம்ப டைம் முன்னாடியே வந்து நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு பரோட்டா பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் 3 மணிக்கு அந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டு போகிறேன். மாவு வந்து பிசைஞ்சிட்டேன். கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்நாக்ஸுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அது பாப்பா கையில் பிடிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி நீல வாக்கில் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி ஆவியில் வேக வச்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. என்கிட்ட வந்து ஸ்டீமர் பிளேட்டில் இந்த வீட்டில் இருக்க இந்த வடிகட்டுற பிளேட் இருக்குல்ல, எண்ணெய் வடிகட்டுற பிளேட் அதுதான் வச்சுருக்கேன். அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த பிளேட்டை மேலே வச்சுருக்கேன். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க காய் எல்லாத்தையும் இது மேலே வந்து லைட்டாக அந்த மாதிரி அடுக்கிக்க போகிறேன். இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே நம்மளுக்கு நல்ல வெந்து வந்துடும். கையில் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூடவே மிளகும் சீரகமும் நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மிளகு வந்து லைட்டாக ஒரு காரம் கொடுக்கும். பாப்பா கொஞ்சம் காரம் இருந்தது அப்படின்னா சாப்பிடுவா. ஸோ அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மூடி போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பாப்பா கூட பேசிக்கிட்டே இதை வந்து பாப்பா கொடுத்துருவேன். அப்படியே விளையாடிக்கிட்டே வந்து பாப்பா இதை சாப்பிட்டுட்டா. இந்த மாதிரி ஏதாவது விளையாட்டு காமிச்சிட்டே ஒன்று ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா வந்து சாப்பிட்ருவா. எல்லா ஃபுட்டும் வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய ஃபுட்டு வந்து கம்ப்ளீட்டாக வேணான்னு அவாய்ட் பண்ணுவாள். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது, லைட்டாக ஸ்பைசி இருக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கூடவே கேரட்டும் மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். எப்படி டான்ஸ் ஆடுமா? எப்படி டான்ஸ் ஆடுவோம் நம்ம? என்னது? டேய் சொல்லு. தாத்தாவா? சரி. டேய். ஏய் பாப்பா. அப்பா. எடுத்துட்டு போயிடலாமா?
இப்போ வந்து நான் டீ போட போகிறேன் நெக்ஸ்ட்டு. அதுக்காக வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு துண்டளவு இஞ்சி தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். எப்படி டீ போடுறது அப்படின்றது தனியாக ஒரு வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன். ஆனாலுமே இந்த வீடியோலையும் வந்து டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். இது கூடவே தேவையான அளவு டீ தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 ரோசஸ் யூஸ் பண்ணுறேன். அது வந்து 1½ டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பால் பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா, நான் கடையில் தான் பால் பாக்கெட்டாக வாங்கிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பசும்பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இந்த குட்டி பாக்கெட் வந்து ஒரு வேளைக்கு எங்களுக்கு போதும். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கிறதால. இப்போ அடுத்ததாக வந்து பால் இதில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். டீ நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா வந்து எடுத்துடலாம். இது கூடவே வந்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒயிட் சுகர் தான் பிடிக்கும். அவங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை போடணும். ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேவையானது தனித்தனியாக சர்க்கரை சேர்த்து அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்பேன். அவ்வளோதான், டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தனியாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருவேன். மறுபடியும் என் டீ வந்து நான் அப்படியே வந்து ஒயிட் சுகர் போட்டுப்பேன். அதனால இப்போ நான் தனித்தனியாக வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒயிட் சுகர் சேர்த்து டீ வந்து எனக்கு நல்லா ஆற்றிட்டேன். இப்போ அவங்க டீயும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வெங்காயம், தக்காளி, அப்புறம் எனக்கு தேவையான தேங்காய் இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். டிவி பார்த்துட்டே வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:45 போல் ஆகிடுச்சு. அப்புறம் கொண்டக்கடலையும் எனக்கு நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலை நான் குக்கரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு வைக்கிறனாலும் வைக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பரோட்டாவும் ரெடி பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அடுப்பில் வச்சுட்டு ஒரு சைடு வந்து பரோட்டா ரெடி பண்ண போகிறேன். பரோட்டா வீசுறது வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து ட்ரைனிங்லாம் இல்லை, அந்தளவுக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து லைட்டாக வீசுவேன். ஆனாலுமே அது வந்து இப்போ நான் இதில் கவர் பண்ணலை. நான் பரோட்டா போடுறது இதில் எடுக்கல. நான் எப்படி வந்து அந்த குருமா பண்ணேன் அப்படின்றது மட்டும் எடுத்திருக்கேன். அந்த குருமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே வந்து ஒயிட் கலர் சன்னா இருந்தால் கூட அதுலேயும் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி வந்து நான் பரோட்டா வீசிட்டு அதுக்கப்புறமா போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 8-9 பரோட்டா போல் போட்டு எடுத்தேன். இது போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணேன் அப்படின்றது ஃபுல் ரெசிபி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது இந்த குருமா பண்ணுறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து சின்னதாக வந்து கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இந்த கல்பாசி சேர்த்து செய்யும் போது இந்த சால்னாவாக இருக்கட்டும் இல்லை குருமாவாக இருக்கட்டும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்ததாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். பொதுவாகவே இந்த குருமாலாம் செய்யும் போது நம்ம கடுகு சேர்க்காமல் அதுக்கு மேலே சோம்பு சேர்த்து பொரிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவரோடையும் இருக்கும். அடுத்ததாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சின்ன சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் ஒரு கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வந்து இதை நல்லா நான் வதக்கி விட்டுற போகிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்பில் நான் வந்து மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இந்த மசாலா வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்பவே சிம்பிள் தான். நான் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் கூட சோம்பு மட்டும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னாலே நல்ல ஒரு கறி குழம்பு மாதிரியான டேஸ்ட் இருக்கும், நம்ம எந்த மாதிரியான காரக்குழம்பு வச்சாலுமே. ஸோ இது 2 சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். இந்த கேப்பில் எனக்கு தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து தீஞ்சு போகாமல் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சன்னா மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். அப்படி இல்லைனா கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது 2மே இன்றைக்கி சேர்க்கல. இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா வந்து அடுத்து என்ன சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கல, எனக்கு சன்னா வேக வச்ச தண்ணி இருக்குது, அதையும் சேர்க்கணும். ஸோ அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கிறேங்க.
இப்போ தண்ணி சேர்த்து எனக்கு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வேக வச்சிருக்க சன்னா சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி நல்லா வெந்து வரட்டும். ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இன்னுமே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நீங்கள் வச்சுருக்க குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. சன்னாவில் உப்பு வந்து சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு உப்பு தேவைப்படாது. இப்போ நான் வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப திக்காக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அது வந்து சன்னா மசாலா மாதிரி இருக்கும். லைட்டாக வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி தான் நான் எடுத்துருந்தேன். ஜஸ்ட் ஒரு குருமா மாதிரி தான் இருந்தது. இப்போ நான் இதை மூடி போட்டு விட்டுட்டேன். நல்லா வந்து வெந்துட்டுருக்கட்டும். ஓரளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காமல் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எம்டி சால்னா எப்படி பண்ணுறது அப்படின்றதும் வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டா சம்மந்தம் இல்லாமல் வந்து சன்னா குருமா பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பரோட்டா பண்ணியிருக்குன்னு நினைப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சப்பாத்தி பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். மாவு காலியானது லாஸ்ட்டில் தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து அப்படியே நான் பரோட்டா பண்ணிட்டேன். ஆனாலுமே இதுவுமே வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது ரெண்டுமே. இப்போது டின்னரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு DIY லிக்விட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். கவுண்டர் டாப்பையில் வந்து துடைக்கிறதுக்காக ஒரு லிக்விட் ரெடி பண்ண போகிறேன். அதுதான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ரொம்பவே சிம்பிள். நான் வீட்டில் இருக்க கம்ஃபோர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ₹3 பேக் தான். நான் எடுத்திருக்க என்னுடைய ஸ்ப்ரே பாட்டிலுக்கு இந்த ஒரு ₹3 பேக் வந்து சரியாக இருக்கும். நான் இது மாதிரி ஒரு பேக் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது வாங்கும் போது இந்த காலின் வந்து ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஸ்ப்ரே பாட்டிலே இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா கடைகளில் வந்து தனியாக ஸ்ப்ரே பாட்டில் மட்டுமே கிடைக்கிது, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பிசு பிசுன்னு ஒட்டுறதும் இல்லை, நல்லா வந்து க்ளீன் ஆகுது. இப்போ இது நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கல, அந்த கீழே இருக்க தரையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிசு பிசுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஒரு பேக் சேர்க்கும் போது இந்த பாட்டிலில் வந்து ஒரு 3/4 அளவு நான் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து சரியாக இருக்கும் எனக்கு. அதே மாதிரி இது ஒரு 4 நாள் 5 நாள் போல் எனக்கு வரும். தினமுமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படி தொடச்சி விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த கம்ஃபர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிசு பிசுன்னு ஒட்டாது, சூப்பராக நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும். அதனால் இதை நான் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த காலின் வாங்குறதில்ல இது ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. காலையில் போகும்போது கிச்சனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான வாசனையோடு இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போது டெய்லி வந்து நம்ம கேஸ் வந்து வாஷ் பண்ண தேவையில்ல. ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். அது அப்படியே வந்து தொடச்சி விட்டுறலாம். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வந்து நான் கேஸ் ஸ்டவ் வந்து நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி விடுவேன். மற்ற டைம் வந்து இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிருவேன். கவுண்டர் டாப் கூட பாருங்கள், பின்னாடிலாம் நல்ல பிசு பிசுன்னு இருந்தது, அது சூப்பராக கிளியர் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இருக்கக்கூடிய கரைகள், நிறைய கரை இந்த இடத்துல வந்து இந்த கவுண்டர் டாப்பில் வந்து கிளியர் ஆகிறதே இல்லை. நான் நிறைய டைம் வந்து க்ளீன் பண்ணி பார்த்துருக்கேன். ஒயிட்டாக பேட்ச் மாதிரி கூட இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய வீடு, நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கிறோங்க. இது வந்து ரொம்ப பழைய வீடு. அந்தளவுக்கு வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீனாக வச்சுருக்கேன். ஆனால் நிறைய ஒயிட்டாக இருக்க கரை அதெல்லாம் வந்து போகிறதே இல்லை. நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணிட்டேன். அதனால வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா துடைச்சிட்றேன். இந்த கவுண்டர் டாப் பொறுத்த மட்டும் பாருங்களேன், இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணதால் அந்த ஒயிட் பேச்சஸ்லாம் வந்து நிறையவே இருக்கும். நான் நிறைய டைம் க்ளீன் பண்ணிட்டேன். ஈரமாக இருக்கும்போது ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோன்னா லைட்டாவது அந்த ஒயிட் பேச்சஸ் தெரிஞ்சிட்டு தான் இருக்கும். அப்படியே வந்து நான் இது ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். எனக்கு குட்டி கவுண்டர் டாப்பும் கூட, அதனால் யூஸ் பண்ணுறது இந்த சைடு ஜிங்க் இருக்குது, அப்புறம் இந்த சைடு வந்து அடுப்பு இருக்குது. அவ்வளோதான், கொஞ்சம் தான் இடம் இருக்குது. சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த மாதிரி அடுப்பெல்லாம் நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் மீதி இருக்க எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ படுக்க போயிடுவேன். பாப்பா கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா பாப்பா தூங்க வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவான். அவ்வளோதான், இதுக்கு மேலே வேறு எந்த வேலையும் இருக்காது எனக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் லிக்விட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த இடம் தான். அது மிக்ஸ் பண்ணது வந்து தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தொடச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் பீஸுக்கு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.